ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மகளிர் உரிமை தொகைக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு மகளிர் உரிமை தொகைக்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா புதிதாக விண்ணப்பித்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு எப்போ இருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 SMS வந்தவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் வரும், யார் யாருக்கெல்லாம் வராது, எவ்வளோ பேருக்கு இதுவரை பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை பார்த்திங்க அப்படின்னா 1000லேருந்து டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாயை உயர்த்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் அண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரெகுலராக உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் உள்ள லைக் பட்டனும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை பற்றி தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தமிழகம் முழுக்க நகரப்புறங்களில் 3768 இடங்களிலும் கிராமப்புறங்களில் 6232 இடங்கள் என உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றதில் நகரப்புறங்களில் 13 துறைகளில் 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகளில் 46 சேவைகளும் ஒரே இடத்தில் மக்கள் பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ முகாம்கள் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 20 லட்சம் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. ஸோ விண்ணப்பத்தில் யார் யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையுமே எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அனைவருக்கும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்த அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை, அதாவது விண்ணப்பித்து தகுதி உள்ள அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட ஏராளமான பெண்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பங்களை வழங்கியுள்ளன. நவம்பர் 15ஆம் தேதி வரை இந்த முகாம்களில் சுமார் 50 லட்சம் விண்ணப்பங்கள் பெற்றிருப்பதாக அதிகாரிகள் தரப்பு சொல்கிறார். ஸோ 20 லட்சம் இல்லை, 50 லட்சம் விண்ணப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 50 லட்சத்தில் யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது, ஸோ அதற்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க, என்ன எஸ்எம்எஸ் வரும், எப்படி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படி பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணியில் தற்போது அரசு தொடங்கி உள்ளதாகவும் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் பயனாளர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என அதிகாரிகள் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு நவம்பர் 15 தேதியிலேருந்து நவம்பர் 30 தேதி வரை சரிபார்க்கும் பணிகள் நடைபெறுது. ஸோ நீங்கள் டிசம்பர் முதல் வாரத்திலேயே அந்த லிஸ்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் விண்ணப்பித்தவர்கள் உங்களுக்கு தகுதி இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் முதல் வாரத்திலேயே அதற்கான பட்டியல் யார் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்ற பட்டியல் பார்த்திங்க அப்படின்னா வெளியே ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த சரிபார்ப்பு பணியில் விண்ணப்பித்தவர்கள் வருமான விவரங்கள், முகவரி சான்றிதழ் உள்ளிட்டது மீது மிக கவனமாக ஆய்வு செய்யப்படும் எனவும் அதன் பின்னர் தகுதியான பயனாளர்கள் பெயர் பட்டியலில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் எனவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தகவல், அதாவது உங்கள் ஆதார் கார்டை கொடுத்துருக்குறீங்களோ, உங்கள் ஓட்டர் ஐடியோ, உங்கள் ரேஷன் கார்டு என்னென்ன கொடுத்துருக்குறீங்களோ அதில் உள்ள அட்ரஸும் நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம், ஸோ வருமானத்தை பார்த்திங்க அப்படின்னா அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வறுமை கோட்டிற்கு
கீழே உள்ள நபர்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஹெச்ஹெச் அப்புறம் ஏஒய்ஒய் பிஹெச்ஹெச் இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முடிந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திட்டம் ஆரம்பித்த பொழுது தவறவிட்டவர்கள் நிராகரிக்கப்பட்ட தகுதியானவர்களும் இந்த முறையில் பயன்பெறுவார்கள். மேலும் நவம்பர் 15 தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் முடிவடைந்ததை தொடர்ந்து முகாம்கள் நீட்டிக்கப்படுவதும் சந்தேகம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எனவே டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியான இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்டவர்களின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் முதல் வாரத்திலேயே 1000 ரூபாய் உங்களுக்கு வரவு வைக்கப்படும் அதாவது டிசம்பர் முதல் வாரத்தில் உங்களுக்கு இதற்கான பட்டியல் வந்து வெளியிடப்படும் என்றும், அதுக்கப்புறம் டிசம்பர் 15ஆம் தேதி உங்கள் வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படின்றது வந்துவிடும் அப்படின்றதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை தொடர்பான ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.